பாருங்க அந்த வண்டியை ஓட்டிட்டு இதில் இப்படி போகிறது நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குப்பா. ஐயோ ஐயோ 33 34 35 36 30. அந்த பசங்க பார்த்தாங்க ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த அக்கா வந்து கவனிக்கல போலது எலக்ட்ரிக் வண்டின்னு. ஹாய், இந்த வீடியோ பார்க்க வந்த உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேசி விளாகர் ஏகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப வருஷமாகவே அந்த பேட்ரி வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, எலக்ட்ரிக் பைக் ஸ்கூட்டி டைப்பில் இருந்தது. அது மாதிரி ரொம்ப அது அதாவது பார்ப்பேன், க்ரீன்னு போட்டு நம்பர் பிளேட்டில் இருக்கும், ஸ்லோவாக ஒரு சவுண்ட் இருக்கும். அது மாதிரி ஓட்டணுன்னு ஆசை, எப்படாவது ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். என்னத்தை ஓட்டிக்கிட்டு அப்படின்னு. இப்போ வந்து காலம் வந்து பெட்ரோல்லேருந்து எல்லாம் வந்து எலக்ட்ரிக் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால சரி நம்ம ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஓட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் இதுக்கு முன்னாடியே சில வீடியோக்களில் வந்து சொல்லியிருப்பேன், ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. அதில் 2-3 வீடியோவும் போட்டிருப்பேன். அதாவது வந்து மற்றவங்க பைக்கை வாங்கி, அதாவது புதுசாக நான் தெரியும் ஓட்டாத பைக்கெலாம் வாங்கி ஓட்டி ரிவ்யூ மாதிரி இல்லாமல் எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ என்னென்ன தப்பெலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற 1-2 சும்மா ஒரு ஃபன்னாகவே சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வரிசையில் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து ஓட்ட போகிறோம். இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்ன அப்சர்வ் பண்ணேன், எவ்வளோ ஸ்பீடு போச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோவில் பார்க்க போகிறேன். சரி, உள்ள அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்படியே நம்ம விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம். இந்தியா இந்த பேட்டரிக்கு பவர் வருது. அதுக்கப்புறம் விட்டுருங்க ஸ்டார்ட் மட்டும் அப்படின்னு அப்படியே வா. அவ்வளோதான் அவ்வளோதானா? நான் இது என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தேன், பேட்டரி கொஞ்சம் இருக்கு போல். நினச்சி பார்ப்போம். திருவிழா போகுது, பிரேக் அடிச்சு நிற்கிது. போயிருப்பார் அஜித். செம்மையாக இருக்குப்பா. ஐயோ ஐயோ ஸ்லோவாகவே போகிறேன். நான் ஏற்கனவே வந்து எக்ஸல் ரைடு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸல் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லி, நான் ஃபஸ்ட் ஓட்டின வண்டி அப்படின்னு நான் போட்டிருந்தேன், டிவிஎஸ் எக்ஸல். அடுத்து இந்த வண்டி பேட்டரி வண்டி நான் ஓட்டினதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். அந்த ஓனர் வந்து தங்கவேல் ஐயா அப்படிங்கிறவர், கோயம்புத்தூர் தான். கேட்டேன் எதுக்குன்னு கேட்டார். ஏதாவது பண்ணிடாடா வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப பயந்துட்டார். விளையாட்டுக்கணுன்னா கொடுத்துட்டாரு. அன்னைக்கு இதே ரூட்டில் அந்த வண்டி ஓட்டினேன். இண்டிகேட்டர் போட்டேன். அந்த சேர்க்கிட்ட நிப்பாட்டுவோம் சரி. இல்லை நம்பி கொடுத்த வண்டி பத்திரமா வரணும். சரி, ஒன்றும் இல்லை போவோம். ஒன்றும் இல்லை, அப்படி ஆஃப்ல இது பண்ணிவிட்டு ஒரு அழுத்தல் சொன்னார். அப்படி நான் அழுத்திக்கிட்டே இருந்தேன் ஸ்டார்ட் ஆகிற வரையும். ஸ்கூட்டி மாதிரி இதை பிடிக்கணுமால் என்னன்னு கேட்டால் விட்டுரு, ஆனால் ஆயிடுச்சு நிப்பாட்டு, திருவண்ணா போவோம், பிரேக் எடுத்தால் நிற்கின்றாரு. திருவண்ணா போகுதா, அவ்வளோதான் வண்டி தான். இல்லை மேக்ஸிமம் ஸ்பீட்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம், ரொம்ப ஓட்ட வேணாம். நான் வந்து ரொம்ப நாளாக பார்ப்பேன், இந்த க்ரீன் அப்படின்னு ஒரு நம்பர் பிளேட்டில் போட்டிருக்கோம். இது பேட்டரி வண்டி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி நம்பர் பிளேட்டே இருக்காது. அதை நான் அவர்கிட்ட கேட்டுடலாம்னே இருக்கேன். என்னென்னா, ஐயா அது மாதிரி வண்டி தொடர்ந்து யாராவது அடிச்சிட்டாங்க, இல்லை காணாமல் போயிடுச்சு, எப்படி போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? வண்டி நம்பர்னு கேட்டால் பேட்டரி வண்டின்னு சொன்னீங்களா, அதுக்கு எதுவும் குட்டி நம்பர் இருக்கா, எப்படி அதை சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவன் நினைப்பார், உன்ட்ட வண்டி கொடுத்ததுக்கு எல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு. சரி, கேட்டு பார்ப்போம். ஸ்பீடு 36 போயிருக்கேன், நல்லா இருக்கு ஓட்ட. கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். 33 34 35 36 36 அவ்வளோதானா? 37 40 வரையும் போய்க்கு மேலே 38 அதான் போல 38 39 போயிரு. நான் 39 போயிட்டு விடுது. சரி, ஓகே. ரோடு நல்லா இருக்கு அப்படியே, அதனால இந்த சூஸ் பண்ணேன். அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். விட்டா எதாவது போயிட்டே இருக்கு, பிரேக் அடிச்சா நிற்கும் போல. நேற்று அவர் சார்ஜ் போட்டிருந்தாரு, அந்த வீடியோவே நான் அதோட ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு வாங்கலான்ட்டு தண்ணி கேட்டு வாங்கிட்டேன்.
அவசரமாக நான் கொடுக்கணும்னு மெதுவாக ஓட்டுறேன், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு. நல்லா இருக்குங்க, திரும்பும்போது சர்ன்னு அப்படி ஒரு மாதிரி இழுக்குது, அது நல்லா இருக்கு. ஆஃப் கண்டிஷனுக்கு ஆஃப் ஆன மாதிரியே இருக்கும், திடீர்னு நம்ம சவுண்டே இருக்காது, லைட்டாக திரும்பினோன்னா சர்ன்னு மாதிரி போதா, அது சூப்பராக இருக்கு. ஊட்டி 75 ரூட், இந்த சக்தி ரோடு, சத்தியமங்கலம் இருக்கலாம் அந்த ரோடு, ஜாயின் பண்ணுற ரோடு. நான் அந்த வண்டி எடுக்கும்போது வந்து ஹெல்மெட்டு, கேமரா காண்டி ஹெல்மெட்டை போட்டேன், லெனன் போட வேண்டியதான். ரெண்டாவது மாஸ்க், அது இந்த நேரத்தில் தேவைஞ்சில்லை, அதையும் சும்மா போட்டாச்சு. அடுத்து நம்மகிட்ட லைசன்ஸ் தான் இருக்குது. இந்த வண்டிக்கு என்ன கேட்பா, இந்த வண்டி நிப்பாருனா ஏன்னா நம்ம இதுக்கு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏதாவது பார்த்துக்குமா, இதுக்கு ஒன்றுமே இல்லையா என்னன்னு தெரியல. நீங்கள் வரும்போது இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, சும்மா உள்ளே போயிட்டு அப்படியே போவோம், இல்லை பெட்ரோல் ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு போவோம். சப்போஸ் நான் நோட் பண்ணேன்னு ஏன்னா பேட்டரி வண்டி தூக்கிட்டு பெட்ரோல் பங்க்கில் வரான்னு நினைப்பான். வரும்போது ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பீடு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தாச்சு. அதனால் நான் உள்ளே போகலை, சரி திரும்ப போகும்போது பண்ணலாம். அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடுவோம். அது ரொம்பலாம் இந்த இதில் எதிர் இருந்திருக்காது வண்டியை பற்றிலாம். நான் அவர்கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன இருக்குது, எவ்வளோ 4 மணி நேரம் சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொன்னார். மற்றபடி ஸ்பீடு இந்த தான் போல், அதை வச்சு நான் 39 தொட்டேன். அடுத்து ரோடு வந்து வளைஞ்சு போகிறதுனால அதுக்கு மேலே போகல. வளையமா நல்லா இருக்கியா? வழக்கம் போல் நம்ம இடம் ஒன்று இருக்குது, அங்கே போய் நின்று வண்டி அப்படியே லைட்டாக பேசிட்டு அதோட திரும்பி நம்ம கிளம்பிட வேண்டியதான், கம்பெனிக்கு கிளம்பிடலாம். சரி இதுலையா 48 போகும், 36, 37 இருக்குது. அவர்கிட்ட கேட்கலாம் ஹையர் ஸ்பீடு எவ்வளோதுன்னு. இவர் 2549 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. நம்மளோட டெஸ்டினேஷன் வரப்போகுது. சரி இது மேலே போக மாட்டேங்குது, இந்த ஃபுல்லாக தெரியிருக்கேன். சரி அவர் மெயின்டைன் பண்ணியிருப்பார், நம்ம இது வரைக்கும் வேணாம். அன்றைக்கி எக்ஸல் ரைடு நீங்கள் நிப்பாட்டினா அதே பிளேஸ். ஆஃப் பண்ணி எப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஆஃபா ஓகே, திரும்ப எடுத்து பார்க்கும்போது சொல்கிறேன். மற்றதெல்லாம் தான் போல். நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. அப்படியே அதாவது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னே மூவ் ஆரம்பிச்சிட்டார். சொன்னார் திருவண்ணு போகணும், அது வேறு எதுவுமே கேட்கல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எதுவுமே கேட்கலாம், பாட்டு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சிலது 1-2 நம்ம சாதாரண ஸ்கூட்டியில் உள்ள மாதிரி தான், ரொம்பலாம் தெரியல. ரொம்ப நாள் ஓட்டினா ஆசை எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு, நல்லா இருந்துச்சு. வேறு என்ன ஸ்பீடு மட்டும் ஒரு இங்கே லோக்கல் அப்படிங்கிறதுனால வேணால் அது ஓட்டிக்கலாம், லோக்கலில் ஓட்டிக்கலாம். இப்படி வெளியில் எடுத்துலாம் போக முடியாது. நான் அதிகபட்சம் 38, 39, அது 30 தான். அவரேஜாக பார்த்தா ஒரு 30லேருந்து 35 தான் ஓட்டலாம். அவர் எடுத்து அவர் அதே தான் ஓட்டுறாரு, நினைக்கிறேன் 30 ஸ்பீட்லாம் ஓட்டுவார் நினைக்கிறேன், எப்படி தான் ஓட்டுறாரு. ஃபியூச்சரில் வந்து இந்த பெட்ரோல் பைக்கு வந்து இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறதுனால நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து ஜென்ரேஷன் வர இன்னும் வந்து நல்லாவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்பீடு நல்லா போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம் எப்படி மாற போகிறது தெரியல. அப்போ வந்து நம்ம பெட்ரோல்லேருந்து எலக்ட்ரிக்கு மாறிடுவோமா அப்படின்னு. ஓகே, திரும்ப போகும்போது அப்படி பேசலாம். நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. ரொம்ப நாள் பார்த்தேன், சரி ஓட்டலாமா என்னென்னு எடுத்து பார்ப்பேன், என்ன யார் என்ன சொல்லிட போகிறேன். அவர் கேட்டால் அவர் ஓகேன்றார். திரும்ப போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது கேட்பாரு எங்கடா போனேன் அப்படின்னு. சரி வாங்க அப்படியே ஆக்ஷன் கேமராவில் பார்க்கலாம். அப்படியே நம்ம போகும்போது அந்த பெட்ரோல் பங்கை மறந்துடாமல் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கம்பெனி போயிடலாம். அதோட சாவி ஆம்பியர் சரிதா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடும். என்ன அடிக்கிறான் என்னடா? இல்லை வரேன்டா, நான் வந்துட்டேன்டா, நீ போய் சாப்பிட்டு போட வரேன். என்ன இந்த வரேன்டா, நம்ம கம்பெனிலேருந்து பசங்க கூப்பிட்றாங்க, சரி சாப்பிட்றத கூப்பிட்ருவாங்க.
சக்கார பயிலுக்கு விட்டுட்டு சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் போய் பார்த்தா தெரியும், விட்டு வெளியும் வெளுத்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கேலாம் போனா அப்படின்னு வைப்பாங்க. சரி வாங்க போவோம். நல்லா இருக்கு. ஆன் ஆயிடுச்சான் டவுட்டில் வச்சேன், உடனே ஆனால் இந்த வெளியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் போகும்போது ஒரு சவுண்டு கேட்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு லைட்டாக கேட்குது, உணர முடியுது. வெளியிலேருந்து பார்த்தா நல்லா இருக்கணும். ஜல்லுன்னு இருக்குங்க. யாரும் 25 ஸ்பீடு லைட்டாக திரும்பினா போயிடுது. நம்ம இடத்துக்கு ஏற்றாப்புல இப்போ கூட்டி குறைச்சிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஏதோ பிக்கப் ஆன வண்டி மாதிரி சருன்னு போயிடுது. 30 கிட்ட தொட்டு இருந்தா அதுக்கப்புறம் இப்போ அது நம்ம அதே இதில் அப்படி போய்கிட்டே இருக்கணும். சரிங்க, அந்த வண்டி மெதுவாக தான் போகுது. நம்ம கம்பெனி போகிறதுக்கு லேட் ஆயிரும். அதனால் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிற வழியை காட்டுறேன். அப்படியே நேரம் பெட்ரோல் பங்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஓட்டை கடிக்க போகிறேன் மொதல் அந்த வண்டியில். இதே 34. அப்போ அதில் எவ்வளோ ஸ்பீடில் வருவார் இல்லையா லாரிக்காரரு. நம்ம டிராஃபிக் ஏற்படுத்தி விடுச்சு. போயிடுறா. பின்னாடி ஒரு பெரிய படையே வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை நம்ம முந்திட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். சரி மாட்டு ஒரு ஓரமாக போவோம். ஓகே, கண்ணி போடலாம். ஏன்னா வந்து பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எலக்ட்ரிக் கொண்டு போகிற ஸ்பீடுக்கு ஹெல்மெட் வேறு அப்படின்னு. ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன வந்துட்டு கார் பின்னாடி ஒரு கார் போகுது. அது போனோன்னு அப்படியே நம்ம இண்டிகேட்டர் போட்டு உள்ளே போயிட்டு லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். அடா பாதிலா, அந்த பசங்க பார்த்தாங்க, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் அந்த அக்கா வந்து கவனிக்கல போல எலக்ட்ரிக் வண்டின்னு. டைம் ஆகணும் அப்படின்னாங்க. அதனால் வந்து ரீசெட் பண்ணிட்டாங்க போல். 0-0 காட்டுது பெட்ரோல் ப்ரைஸு. எவ்வளோன்னு தெரில. சரி மிஸ் ஆயிடுச்சு. டைம் ஆனதுனால நான் திரும்ப கிளம்புறேன். நான் டீசல் வேலை வந்து இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தெரிஞ்ச கதைங்க நான் அடிக்கிட்டு வர்றதான். சரி திரும்ப ஏதாவது பேசலான்னு போகிறேன். டைம் ஆகணும் அப்படின்னாங்க. அப்படியே நம்ம சுற்றிட்டு வந்துட்டேன். சரி கவனிக்கல போலது எலக்ட்ரிக் வண்டின்னு. ஐயோ ஐயோ. சரி ஓகேங்க, இது மாதிரி வந்து நிறையா வண்டியில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். புதுசாக ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா. பைக் ரிவ்யூ மாதிரி இல்லை, சும்மா ஒரு ரைடு போய் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்னா. இதில் வந்து கியர் டேஸ் டைப் ஏதாவது சொல்லாமல் ஒன்றும் இருக்குது. இதில் ஸ்கூட்டரில் என்ன இருக்கா நல்லா அப்படி சும்மா எதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒன்றுங்க தாங்க அது. இதை வந்து திருடணுன்னா இதாயிரும், பவர் வந்துடும். இதை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணோம்னா ஆன் ஆயிரும். ரைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆக்சிடென்ட் கொடுத்தாவே போயிடும். பிரேக் பிடிச்சா நிற்கும். வேறு ஒன்றும் இல்லை. சாதாரண கான்செப்ட் தான். வேறு ஒன்றில் கிக்கர் இருக்கான்னு தெரியல. கிக்கர்லாம் இருக்காது. அதையும் பார்த்துருவோம் இறங்கும்போது. வேறு என்ன அந்த வண்டியை பற்றி வேறு சொல்லிட்டேன். 4 மணி நேரம் பேட்டரி, 2 நாள் நிற்கும் அப்படின்னாரு அவர். ரொம்ப நேரமாக ஓட்டிக்கிட்டு இருக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தால் அடிக்கடி போடுற மாதிரி வரும். சும்மா ஊருக்குலாம் ஓட்டாங்க கம்மியான ஸ்பீடில். அதனால் அவ்வளோதான் போல். சார் நாங்கள் கம்பெனி வந்தாச்சு. நல்லா இருந்துச்சுங்க அந்த ரைடு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஓகேங்க, எலக்ட்ரிக் பைக்கை ஓட்டியாச்சு. அதை பற்றி 1-2 தான் நான் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி வந்து வேறு என்ன வண்டி நான் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் அதை ஓட்டி உங்களுக்கு வீடியோவாக பண்ணுறேன். சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெகுலர் வீடியோக்கெலாம் வரும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி மென்மேலும் வளர கொஞ்சம் உதவுனா நல்லாயிருக்கும். ஓகேங்க, இதை விட சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி.